ஆக்சுவலாக என்னென்னா நிறைய நேரங்களில் பெரிய தொகையை கொடுக்கறதுக்கு நீண்ட நாள் பழகியிருந்தால் தான் கொடுக்க முடியும், இல்லை அப்போ தான் ஒரு நம்பிக்கை கிடைக்கும், நம்பிக்கை பிறக்கும், பெரிய தொகையை வந்து நம்பிக்கையை கொடுக்க முடியும்னு நினைக்கிற இடத்துல எவ்வளோ பெரிய தொகையாக இருந்தாலும் கொடுக்கறதுக்கு மனது இருந்தால் போதுமானது. இதுதானே சார் ஆபத்து காலத்தில் உதவி செய்யறது. எனக்கு கூட எங்கள் வீட்டுக்காரர் உடம்பு சரியில்லாத சீரியஸ் ஆகிட்டார் சார், சொல்ல முடியாத நிலைமை. எனக்கு ஒரு தெய்வம் கடன் கொடுத்துச்சு சார் 1 லட்சம். அவங்களும் ஒரு எனக்கு தெய்வம் இல்லையா, அவங்க கொடுக்கறத நான் கொடுக்குறேன் சார். பணம் கொடுக்க கொடுக்க வளரும், அப்போ தான் சார் அதனுடைய மகிமையே தெரியும். சார் நான் திருவண்ணாமலேருந்து வரேன் சார். வீட்டு லோன் போட்டு தான் சார் நான் வந்து கடன் வாங்கி ஆட்டோ வாங்கினேன் சார். எவ்வளவு 3 லட்ச ரூபா லோன் போட்டேன் சார். அதில் 1.5 லட்ச ரூபா வந்து வீட்டு கொஞ்சம் ஆல்டேஷன் பண்ணேன், அது செலவாச்சு. 1.5 லட்ச ரூபா கொடுத்து ஆட்டோ எடுத்தேன். நல்லா போயிட்டுச்சு சார். கொஞ்சம் குடும்ப சூழ்நிலை எனக்கும் உடம்பு சரியில்லை, நானும் கொஞ்சம் வீட்டிலே இருந்துட்டேன், ஒன்றும் அவ்வளோ இது இல்லை. அப்படியே கொஞ்சம் என்ன பண்ணாங்க, வீடு லோனும் நின்றுச்சு, அதுக்கும் டியூ கட்ட முடியல, இதுக்கும் டியூ கட்ட முடியல. அப்புறம் தான் பார்த்தேன், அக்கா ஹெல்ப் பண்ணாங்க. எவ்வளோ ரூபா கேட்டீங்க அவங்ககிட்ட? அவங்ககிட்ட 2 லட்ச ரூபா கடன் வாங்கினேன் சார். யார் அவங்க உங்களுக்கு? ஆக்சுவலி என்னோட ஃப்ரெண்டோட அக்கா. இவங்க முன்னாலே தெரியுமா? அக்கா முன்னாடி தெரியுமா உங்களுக்கு? இது தெரியாது சார். எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊர் தான். என் ஃப்ரெண்டு வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீடு. தம்பியோட ஃப்ரெண்டு ஓகே, பட் எப்படி முன்னாலே அவங்களுக்கு தெரியாது 2 லட்ச ரூபாய் கொடுத்தா திரும்ப வருமா எப்படின்னு தெரியாது, எப்படி நீங்கள் கொடுக்கலான்னு ஒரு முடிவு வந்தீங்க? நானும் திருவண்ணாமலை தான் சார் நான். ஆனால் நான் சென்னையிலே செட்டில் ஆகிட்டேன். தம்பி மட்டும் அடிக்கடி ஊருக்கு போவான், டச்சப் இருக்கான் அவங்க கூட. நான் வந்து ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கேன், அதில் நான் வந்து ஃபோன் வந்து அடிக்கடி எடுக்க மாட்டேன். அப்போது 2 டைம்ஸ் என் தம்பி எனக்கு கால் பண்ணியிருக்கும் போது நான் அந்த கால் வந்து நான் எடுக்கலை. அதுக்கப்புறம் திருப்பி என் தம்பி கால் பண்ணும்போது நான் அந்த கால் எடுத்துட்டு என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி பாலுன்றவங்க வந்து வீடு வந்து ஜப்தி பண்ண வந்துட்டாங்க, ஆட்டோவையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, லோன் கட்டலைன்னு சொல்லிட்டு இது மாதிரி ஒரு 2 லட்ச ரூபா பைசா கேட்குறாங்க அப்படின்னு எனக்கு சொல்லும்போது, நான் என்ன பண்ணேன்னா, என்கிட்ட இப்போ காசு இல்லை, நான் வந்து எனக்கும் சுச்சுவேஷன் இருக்குது, நான் வந்து கடைக்கு திங்ஸ் போடணும், வீட்டு வாடகை கொடுக்கணும், எனக்கும் நிறைய சுச்சுவேஷன் இருக்குது. ஏன்னா நான் தனியாளாக தான் இருக்கேன், என்னாலையும் மற்றபடி கொடுத்து உதவுற மாதிரி என்கிட்டையும் எந்த இதுவும் இல்லை. அதனால் வந்து என்கிட்ட பணம் இல்லைடா இப்போது அப்படின்னு சொல்லும்போது, இல்லைக்கா அவங்க வந்து சாவ போகிறேன்னு சொல்கிறாங்க, நான் நைட்டுக்கு உயிராடவே இருக்க மாட்டாங்க, வீட்டையும் ஜப்தி பண்ணுறாங்க, ஆட்டோவையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பி என்கிட்ட சொல்லும்போது, நான் என்ன பண்ணேன்னா, சரி இரு யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த ஃபோன் கால் நான் எடுத்து, சரி எப்போ கொடுக்கணும் அவங்களுக்கு அப்படின்னு நான் கேட்கும்போது, இன்றைக்கே கொடுத்தா கூட ஓகே தான் எனக்கு அப்படின்னு சொல்லும்போது, சரி கிளம்பி வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டேன். எப்படிக்கா கொடுப்ப அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் என்ன சொன்னேன், நான் போட்டு இந்த தாலி சரடு செயின் பிரேஸ்லெட் எல்லாமே 6 சவரன் எடுத்துகிட்டு போயிட்டு பேங்க்கில் வச்சேன் சார். நான் என் தம்பியை கூப்பிட்டு போயிட்டு பேங்க்கில் வச்சேன் உட்பட எல்லாத்தையுமே வச்சிட்டேன் சார். நான் எல்லாத்தையுமே கழட்டி வச்சு கொடுக்கும்போது இன்னும் 2 கிராம் எக்ஸ்ட்ரா கேட்டாங்க. கையில் இருக்கிற மோதிரத்தை கூட எடுத்து போட்டு 6 சவரன் அடகு வச்சுட்டு இவங்களுக்கு நான் அந்த பைசாவை கொடுத்து விட்டேன். அதே மாதிரி சார் 3 வருஷத்துலேயே உங்களுக்கு வாங்கின கடத்தை கொடுத்துட்டேன் சார். கொடுத்துட்டீங்க? கொடுத்துட்டேன் சார்.